என்னென்ன கிரவுண்ட்ஸ்ல உச்சநீதிமன்றம் இவருடைய விடுதலை உறுதி செஞ்சிருக்கு? குற்றவியல் வழக்கை பொறுத்தளவுல கன்சிஸ்டண்டா இருக்கும். நீங்க சொல்ற விஷயங்கள் நீதிமன்றத்துல ஒரே மாதிரி இருக்கும். எங்கேயுமே பிசறு தட்டக்கூடாது. பிசறு தட்டிடுச்சுனாலே அங்க இந்த வழக்கு அடிப்படும். ஒரு கிரிமினல் கேஸை பொறுத்தளவுல விசாரணைங்கிறது ரொம்ப டைட்டா இருக்கும். ரைட் ஃப்ரம் தி டேட் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் த கிரைம் till the charge sheet is filed before the trial court, the investigating officer is always under obligation to prove the case. The burden of proof always lies on the prosecution. குற்றத்தை நிரூபிக்கக்கூடிய அந்த பொறுப்புங்கிறது அரசு சாட்சிக்கு தான் உண்டே தவிர அக்யூஸ் நான் பண்ணலங்கிற சாட்சி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. குற்றம் சாட்டப்பட்டு அவர் விடுதலை செய்யப்பட்டார், வெளியே வந்துட்டார், அது வேற விஷயம். விஷயத்தையே பண்ணியிருந்தாலும் அது நிரூபிக்க வேண்டிய பொறுப்புங்கிறது அரசு அதிகாரிகளுக்கும் அரசு தான் உண்டு. ஆனா அரசு தரப்பு அந்த ப்ராசிக்யூஷன் அது சரியா பண்ணலங்கிறது தான் வெளியிட்டிருக்காரு. இவ்வளோ ஒரு ஒரு கவனக்குறையோட ஒரு விசாரணை நடக்கும்போது உச்சநீதிமன்றம் எல்லாத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணி அவனை வெளியிடும். அப்போ இந்த விசாரணையின் தன்மை எந்த அளவுக்கு இருக்கு? தஷ்வந்தினுடைய தாயார் இறந்திருக்காங்க, ஹாசினி இறந்திருக்காங்க, இவங்க 2 பேரும் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இப்ப இவங்க 2 பேருடைய மரணத்திற்கு யார் காரணம்? இப்ப தஷ்வந்தை உச்சநீதிமன்றம் விடுதலை செஞ்சு இவங்க 2 பேர் இறந்து போனது உண்மை. இந்த 2 பேருடைய அவங்க எப்படி இறந்தாங்கன்றதை கண்டுபிடிக்கிறது அரசனுடைய வேலை தானே. அதை என்ன பண்ணுவாங்க? இல்ல அதை யாராவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? எனக்கு புரியல ஆக்சுவலா, அதனால கேட்கிறேன் நான். வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு எபிசோட்ல எதை பத்தி பேச இருக்கோம் அப்படின்னா, தஷ்வந்தினுடைய வழக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டிருந்த தஷ்வந்துக்கு உச்சநீதிமன்றம் விடுதலை வழங்கியிருக்காங்க. கடந்த இந்த மாசத்துல அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெளியானது. மிகப்பெரிய பரபரப்பாச்சு இந்த வழக்கு தொடர்பாக, நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்தது. அப்போல இருந்து நம்ம இதை பேசணும்னு நினைச்சோம், சரியான டைம் அமையல. ஸோ இப்போதான் இந்த வழக்கு பத்தி நம்ம பேச இருக்கோம். யார் கூட பேச இருக்கோம் அப்படின்னா, வழக்கறிஞர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் கூட. வணக்கம். வணக்கம் சார். தஷ்வந்தினுடைய வழக்கு 2017 முகலிவாக்கம்ல ஹாசினி அப்படின்ற சிறுமியினுடைய மரணம், அதையொட்டி கைது செய்யப்பட்டார் தஷ்வந்த் அப்படின்ற ஒரு இளைஞர். கிட்டத்தட்ட தமிழ்நாடே ரொம்ப பரபரப்பாக பார்த்த ஒரு முக்கியமான வழக்கு. அப்புறம் அவர் இங்கே தண்டிக்கப்படுறாரு, திரும்ப சிறையில் அடைக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் பிணையில வரும் பொழுது அவங்களுடைய தாயார் அவங்க மரணம் அடைகிறாங்க. அதுவும் அவர் மேலாம் அந்த குற்றச்சாட்டும் விழுந்தது. திரும்ப அவர் சிறைக்கு போறாரு. அப்போவே எதுக்கு அவரை பிணையில விட்டீங்க, பாருங்க எவ்வளவு பெரிய டேமேஜை பண்ணியிருக்காருன்றது நிறைய விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் திரும்ப சிறைக்கு போறாரு. அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது உறுதி செய்யவும் படுது உயர்நீதிமன்றத்தால. அதுக்கப்புறம் 2025 பார்த்தா உச்சநீதிமன்றம் நிறைய காரணங்களை குறிப்பிட்டு அவருக்கு விடுதலை அப்படின்றத வழங்கியிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த தஷ்வந்தினுடைய வழக்குல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். என்ன வழக்கு அப்படின்றதுல இருந்து ப்ரஷ் அப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வழக்குல இருந்து சொன்னீங்கன்னா போகலாம். தஷ்வந்த் முகலிவாக்கத்துல ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல இருந்துட்டு இருந்தார். அங்க அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியும் அந்த சிறுமியின் குடும்பமும், அப்பா அம்மா, அந்த பொண்ணு இருந்தது, சின்ன பொண்ணு, குழந்தை இருந்தது. இது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த வழக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா, குற்றஞ்சாட்டப்பட்ட தற்போது விடுதலை செய்யப்பட்ட தஷ்வந்த் என்பவர் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியின் பெற்றோர், தாய் தந்தை இருவரும் வெளியே சென்று விடுகிறார்கள். சாயங்காலம் ஒரு 6-6:15 வெளியே போறாங்க. போயிட்டு 7:15 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. அந்த குழந்தை வீட்டில் இல்லை, அந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே இல்லை. உடனே தேட ஆரம்பிச்சிடுறாங்க. தேட ஆரம்பிச்ச பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 10 மணி வாக்கில் கிடைக்கல. 10 மணி வரையும் அதே 5/2/2017 அன்னைக்கு கூட 2.5 மணி நேரம் ஆச்சு. இந்த குழந்தை கிடைக்கலன்னா இந்த பொண்ணோட அப்பா போய் மாங்காடு காவல் நிலையத்துல ஒரு புகார் கொடுத்து அது எஃப்ஐஆரா பதிவு பண்றாங்க. பதிவு பண்ணிட்டு கேர்ள் மிஸ்ஸிங் கேஸு. ஏன்னா யாரு என்னன்னு தெரியாத போது எந்த வழக்கா இருந்தாலும் கேர்ள் மிஸ்ஸிங், மேன் மிஸ்ஸிங் தான் போடுவாங்க. அது ஒரு பார்ட். இந்த விஷயத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தஷ்வந்த் 8ஆம் தேதி 2வது மாசம் 2017 சுமார் 9 மணி அளவுல காலையில கைது செய்யப்படுறாரு. சம்பவம் 2-3 நாள்ல இவர் மேல குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த பொண்ணை இவரு கொஞ்சம் சிறு துன்புறுத்தல்கள், உடல் ரீதியான துன்புறுத்தல்கள் பண்ணதாகவும், இந்த பொண்ணோட அப்பா அம்மா வீட்டில் நேரத்துல பார்த்து அந்த பொண்ணை கொஞ்சம் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி வன்புணர்வு செய்து, அதுக்கப்புறம் இது யாருக்கு தெரியக்கூடாதுங்கிறதுனால அந்த குழந்தைய கொலை பண்ணி அங்கேயும் எங்கேயும் மாட்டிக்க கூடாதுங்கிறதுனால ஒரு பாலித்தீன் பேக், ஒரு பிளாஸ்டிக் பேக்ல எடுத்துக்கிட்டு இவரோட வீடு 2ஆம் மாடி,
மெரினா மார்க்கெட்லேருந்து கீழே வந்து பைக் எடுத்துக்கிட்டு பெட்ரோல் பங்க் போய் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இவர் இருந்து மாங்காடு அனகாபுத்தூர்ல ஒரு புதர்ல போட்டு எரிச்சிடுறாரு. இது ஒரு வழக்கு. இதுல என்ன அப்படின்னா 10 மணிக்கு வழக்கு பதிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த வடக்குமாடி குடியிருப்பு அவங்க இந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு இந்த வழக்கின் தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு. அந்த கோயில்ல ஒரு கண்காணிப்பு கேமரா இருந்திருக்கு. அந்த கண்காணிப்பு கேமரால இந்த ஏதோ அந்த மூமெண்ட்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க இல்லையா, பைக்ல பைக்ல போற மாதிரி பார்த்துருக்காங்க. உடனே இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. அந்த அந்த இதை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, அந்த கோயிலுடைய பொறுப்பாளர் அவர் வந்து அரசு தரப்பு சாட்சி 6ஆக விசாரிக்கப்பட்டுள்ளார். அவர் வந்து பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய சாட்சியத்துல நீதிமன்ற சாட்சியத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து இந்த இந்த கோயிலுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமராவில் உள்ள இந்த ஆட்கள் பல பேர் வராங்க போறாங்க, ஆனா அவருடைய முகம் சரியா தெரியல, யாரு தர்ஷனத்தோடைய முகம் எனக்கு சரியா தெரியல. அப்ப அங்க கேஸ் அடி போதா? முதல்ல இதான் கேஸ், இதுதான் கேஸ் வந்து வருது, இதுதான் கேஸ். சோ இதுல வந்து அரெஸ்ட் ஆகுறாரு, தமிழ்நாடு இதுவாகுது. அதுக்கப்புறம் எப்படி அவரை கன்ஃபார்ம் பண்றாங்க, என்னென்ன பேசிஸ்ல? ஏன்னா அப்போ என்னென்ன கேள்விப்பட்டானா அப்படின்றது எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தான் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அவருடைய கிளியரா அவர் எதுல மாற்றாரு அப்படின்னா, பேக் எடுத்துட்டு போனாரு, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ், அந்த குழந்தையோட உடையில வந்து இவரோட பாடிலி ஃப்ளூயிட்ஸ் இருந்தது அப்படின்ற மாதிரி நிறைய எல்லாமே ஒரு இதுதான் குற்றச்சாட்டு. ஆமா, இதன் அடிப்படையில் தான் அவர் வந்து கீழமை நீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் தண்டிக்கப்படுகிறார். வழக்கு இது ப்ரூவ் ஆகி தான் தண்டிக்கப்படுறாரு. எந்தெந்த கோர்ட்ல தண்டிக்கப்படுறாரு? இங்க செஷன்ஸ் கோர்ட் செங்கல்பட்டுலையும் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் தண்டிக்கப்படுறாரு. செஷன்ஸ் கோர்ட் செங்கல்பட்டுல அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துறாங்க. அதை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேல அப்பீல் வர்றாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அங்கதான் இந்த விஷயம் சொல்லுங்க. எஸ் சார். இப்போ உச்சநீதிமன்றம் வந்து இவரை விடுதலை செய்வதற்கான காரணமாக என்ன கூறப்பட்டிருக்கு? ஏன்னா 2 விஷயம் தான் இருக்க முடியும். ஒன்னு, பீப்புள் ஆர் டூ குவிக் டு ஜட்ஜ் அப்படின்ற அளவுல தான் பார்க்கணும். ஏன்னா அவர் தான் குற்றம் பண்ணியிருக்காருன்றது எல்லாருமே கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க. எல்லாருமே அவர் மேல நிறைய அக்யூசேஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அவரோட சில வீடியோஸ் எல்லாம் கூட வந்தது. அவர் ஜெயில இருக்கும்போது கூட போய் அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது, அவர் நான் அதெல்லாம் பண்ணல, என்ன சுத்தி நிறைய பேர் இருக்காங்க அப்படிலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ 2 நீதிமன்றம் அதை உறுதி பண்றாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. என்னென்ன கிரவுண்ட்ஸ்ல உச்ச நீதிமன்றம் இவருடைய விடுதலை உறுதி செஞ்சிருக்கு? அந்த பாயிண்ட நீங்க பாத்தீங்க அப்படின்னா 3 காரணிகள். ஒண்ணு வந்து லாஸ்ட் சீன் விட்னஸ்னு ஒண்ணு இருக்கு. 2வது ஐடென்டிஃபிகேஷன் பரேட்னு ஒன்று நடத்துவாங்க, அது இல்லை. 3வது வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் தி இன்சிடென்ட், இந்த குற்றச்சம்பவம் நடந்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டா இல்லையா, 3. 4வது நான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் சொன்னேன் இல்லையா, அதை வந்து விசாரணை அதிகாரி ப்ரொடியூஸ் பண்ணல. 5வது லாஸ்ட் தியரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குற்ற நிகழ்வு நடக்குது, குற்றஞ்சாட்டப்பட்டவரும் இந்த வழக்குல பொறுத்தவர்கள் வந்து குற்றஞ்சாட்டப்பட்டவர் வந்து விடுதலையான தர்ஷன், பாதிக்கப்பட்டது அந்த சிறுமி. இந்த 2 பேரும் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தது யாரு அப்படின்னா அரசு தரப்பு சாட்சி 3. ரைட்டுங்களா? இந்த வழக்கு வினோதம் என்ன அப்படின்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 5/2/2017 அன்னைக்கு 7:15 மணிக்கு அந்த பொண்ணு காணாம போகுது. அவங்க அம்மா அப்பா வந்து இல்லைங்கன்னு 10 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த தஷ்வந்துமே 10 மணியிலிருந்து மறுநாள் காலையில் வரையும் அதே இடத்துல இருந்திருக்கான். தேடி இருக்காரு கூட, இவரு கூட சேர்ந்து தேடி இருக்காரு. அந்த PW3 சொன்னேன் இல்லையா, அவரு வந்து இந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணையும் அந்த குழந்தையும் இந்த தர்ஷந்தையும் ஒன்னா பார்த்திருக்காரு அப்படிங்கிறது அவருடைய தரப்பு. ஆனா இவங்க சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, லாஸ்ட் தியரியை பொறுத்த அளவுல இவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து அந்த பொண்ணையும் இந்த தர்ஷந்தையும் ஒன்னா பார்த்தேன், நான் தான் கடைசியா பார்த்தேன், அதான் லாஸ்ட் சீனுங்கிறேன். எப்ப பார்த்தேன் எப்படி பார்த்தேங்கிறதெல்லாம் இவர் சொல்லல. எப்ப சொல்லணுமோ அப்ப சொல்லல. அந்த ஸ்டேட்மெண்டே கான்ட்ராடிக்டரியா இருக்கு. லாஸ்ட் சீன் தியரின்றது ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தை பொறுத்தவரை வந்து 2 விசாரணை அதிகாரி வராங்க. ஒண்ணு வந்து அரசு தரப்பு சாட்சி 29, ஒண்ணு வந்து அரசு தரப்பு சாட்சி 30. இவங்க 2 பேரும் விசாரணை அதிகாரி.
அரசரும் சாட்சி 29 இருக்கும்போது இந்த வழக்கு இந்த அப்சர்வேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்க வந்து அந்த பீடுபடுத்திரி வந்து உண்மையாவே பார்த்திருந்தாரு அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா வந்த உடனே தஷ்வந்த் அங்கேயே தான் இருக்காப்புல இல்லையா, தஷ்வந்தோட இந்த பொண்ணு இந்த பையனை நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம். இல்ல, ரெண்டாவது விஷயம், போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போது, போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போடும்போது இவர் மேல வழக்கு பதிவு பண்ணப்படுது. அப்பயும் சொல்லணும். அந்த கம்ப்ளைண்ட்லயுமே வந்து இந்த பீடுபடுத்திரி பார்த்தாருங்கிற வாசகம் இல்லை. அது இவர் எப்ப சொல்றாரு அப்படின்னா, அந்த அரசர் சாட்சி 29 விசாரணை அதிகாரி முதல்ல இருந்து விசாரணை அதிகாரி மாற்றல் செய்யப்பட்டு அரசர் சாட்சி 30 வராரு. இன்னொரு விசாரணை அதிகாரி வரும்போது அவர் மறு விசாரணை செய்யும் போது இதெல்லாம் சொல்றாரு. அப்ப ரெண்டுத்துக்கு கான்ட்ராடிக்டரியா தான் சொல்லல, முதல்லயே சொல்லல, அடுத்தும் சொல்லல. சோ ரெண்டாவது விசாரணை அதிகாரி வரும்போது இந்த விஷயத்த சொல்லும் போது உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த இடத்துல எங்கேயோ ஒரு ஜர்க் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால அந்த ராசியின் தேரி அடிபட்டு போகுது. இந்த குற்றவியல் வழக்கை பொறுத்தளவுல கன்சிஸ்டண்டா இருக்கும். நீங்க சொல்ற விஷயங்கள் நீதிமன்றத்துல ஒரே மாதிரி இருக்கும். எங்கேயுமே பிசர் தட்டக்கூடாது. பிசர் தட்டிடுச்சுனாலே அங்க வந்து அந்த வழக்கு அடிபட்டு போகும். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த பீடுபடுத்திரிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு அதை பத்தி சொல்லவே இல்லை. இன்னொரு வினோதமான விஷயம், அவர் தான் அவர் தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னா அது சாத்தியக்கூறுகள்னு ஒன்று இருக்கு. அதான் சொன்ன இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் இன்சிடென்ட்னு ஒன்று இருக்கு. ஹவு ஃபார் இட் இஸ் பாசிபிள் அண்ட் ப்ராபபிள். ஏன்னா 7:15 மணிக்கு அந்த பொண்ணு காணாம போகுது, 10 மணிக்கு ரிஜிஸ்டர் பண்றாங்க. இந்த வழக்கு என்ன, 7:15 மணிலிருந்து 10 மணிக்குள்ள தஷ்வந்த் வந்து என்ன பண்றாரு, அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு போய் இந்த மேற்படி விஷயங்கள்லாம் இதானதுக்கு அப்புறம் போய் எரிச்சிடுறாரு. அந்த 2.25 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்து அந்த இதுலயும் அடிபட்டு போகுது. ரைட்டுங்களா? மூணாவது ஐடென்டிஃபிகேஷன் பரேட்னு ஒன்று இருக்கு, அடையாளம் காட்டுதல் ஒன்று இருக்கு. அது இல்லை, அது வந்து யார் அடையாளம் காட்டணும், தஷ்வந்த் அடையாளம் காட்டணும். அந்த ஐடென்டிஃபிகேஷன் பரேட்னு ஒன்று நடத்துவாங்க, அது வந்து இல்லை. அது ஏன் அப்படி இல்லைன்னு எப்படி உறுதியா சொல்றேன் அப்படின்னா, இந்த தீர்ப்புலேயே அந்த ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், ஐடென்டிஃபிகேஷன் பரேட் பண்ணல அப்படின்ட்டு. 1072 அப்படியே படிக்கிறேன் சார். R.D. Vivekanandam, PW30 was the second investigating officer in this case. He took over the investigation from N. Ravikumar, first investigation officer, PW29, on 22nd April 2017. The following important facts are discernible from the testimony of the investigating officer, PW30. என்ன சொல்றாரு, என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. No inquiry was made from the other children who were playing with the victim prior to her disappearance in the evening of 5th February 2017. என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த மாலை சின்ன சின்ன குழந்தைங்களாம் சேர்ந்து விளையாடும் இல்லையா, விக்டிமோட சேர்ந்து விளையாண்ட எந்த ஒரு குழந்தைகிட்டையும் விசாரணை பண்ணல. ஏன்னா குழந்தையின் சாட்சியம் நீதிமன்றத்தில் செல்லுபடியாகும். அந்த குழந்தை வந்து அந்த நடந்த சம்பவத்தை எந்த ஒரு விஷயம் தெளிவா சொல்லுச்சு அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாட்சியம் தான் ஒண்ணு. ரைட். ரெண்டாவது, அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட விடுதலை செய்யப்பட்ட நபரான தஷ்வந்த் வந்து அவருடைய போன், சிம் கார்டோ எதுவுமே வந்து ப்ரூவ் ஆகல. நாலாவது, நான் சொன்ன விஷயம், நோ ஐடென்டிஃபிகேஷன் பரேட் வாஸ் கண்டக்டட் இன் திஸ் கேஸ். சரியா? இன்னொன்று, இவர் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சம்பவம் நடந்தது 5ஆம் தேதி, காணாம போனது. இவர் அரெஸ்ட் ஆனது 8ஆம் தேதி. இவர் இங்கதான் இருந்திருக்காருன்னா அவர் ஒர்க் பண்ண கம்பெனியில போய் என்னைக்கு இந்தந்த இடத்துல இந்தந்த சம்பவத்துல இந்தந்த நேரத்துல அவர் வந்தாரா, ஆஃபீஸ்க்கு வந்தாரா, இந்த ரெக்கார்டு இருக்காங்கிறத அவங்க கேட்கல, ப்ரொடியூஸும் பண்ணல. ஆனா கிரிமினல் சட்டப்படி இதை பண்ணியாக வேண்டிய ஒரு கட்டாயத்துல விசாரணை அதிகாரிகள் இருக்காங்க, அதை பண்ண தவறிட்டாங்க. இதனால இந்தந்த சின்ன சின்ன விஷயங்கள் கிடையாது, இந்த மாதிரி பெரிய பெரிய தவறுகள்னாலே அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஒரு கிரிமினல் கேஸை பொறுத்த அளவுல விசாரணைங்கிறது ரொம்ப டைட்டா இருக்கும். ரைட் ஃப்ரம் தி date of occurrence of the crime till the charge sheet is filed before the trial court, the investigating officer is always under obligation to prove the case beyond the question of doubt. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கிரிமினல் கேஸ் இந்த கிரிமினல் கேஸ் the burden of proof always lies on the prosecution. குற்றத்தை நிரூபிக்கக்கூடிய அந்த பொறுப்புங்கிறது அரசு சாட்சிக்கு தான் உண்டே தவிர அக்யூஸ்ட் வந்து நான் பண்ணலாங்கிற சாட்சி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு எதிராக 100 சாட்சி நிற்கலாம், 100 சாட்சி, அவர் ஒரே ஒரு வாய்ப்பு தான் கொடுப்பாங்க. எல்லா சாட்சியத்தையும் வச்சுக்கிட்டு 330 ஒன்று வரும். அந்த 330 வரும்போது மேலே இந்த சொல்லியிருக்காங்க,
உன் தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கு சாட்சிகள் இருக்கான்னு கேட்பாங்க அக்யூஸ்ட். அப்போ அவங்க தரப்பு சாட்சியங்கள் இருந்தால் அவங்க வந்து விசாரிப்பாங்க. இல்லைன்னா அந்த எவிடன்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து வாத பிரதிவாதங்களுக்கு போயிடுவாங்க. இதுதான் நடைமுறை. இந்த வழக்கில் பொறுத்தளவுல அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஆல்வேஸ் ரைஸ் ஆன் தி ப்ராசிக்யூஷன்ங்கிறதுனால டைட் ரோப் மாதிரி இருக்கணும். இவங்க எல்லா இடத்துலையும் ரூல்ஸ் விட்டதுனால என்ன ஆகி போச்சா, இது எல்லாத்தையும் பின் பாயிண்ட் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் விடுதலை. கேர்லெஸ்னஸ் அப்படின்னு அதுல இருக்கிறத அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. இல்ல, என்னைய பொறுத்தளவுல இது இன்னும் கொஞ்சம் அவசர கதியில பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா நான் சொன்ன பாருங்க, அந்த ஒரு கோயில்ல இருந்து பக்கத்திலேயே ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கோயில்ல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமரா இருக்கு. அந்த கோயில் நிர்வாகி, அந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தர் தான் பிடிஓ விசாரிக்கிறாங்க. அப்ப அவர் பார்க்கும்போது அந்த தஷ்வந்தோடைய முகம் எனக்கு தெளிவா தெரியலங்கிறார். அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமரா வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை, எக்ஸிபிட்டா போடவே இல்லை. அது போட்டிருக்கணும், போடல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுடைய உள்ளாடை வந்து உங்களுக்கு இவங்களே ஜோடிக்கப்பட்டது அப்படின்ட்டாங்க. ஏன்னா இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரே வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணலன்ட்டார். அப்ப என்ன ஆகுது, அப்ப அடுத்த கட்டமா அந்த உயிரணுக்கள், அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ், அதுவும் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒன் பிளண்டர் லீட்ஸ் டு அனதர். சார், இப்போ மற்ற நீதிமன்றங்கள்ல, இப்போ ஸ்பெஷல் கோர்ட்ல, ஹை கோர்ட்ல வந்து கன்விக்ட் பண்றாங்களா, அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஹை கோர்ட்ல கன்விக்ட் பண்றாங்க, ஸ்பெஷல் கோர்ட் ஹை கோர்ட்ல கன்விக்ட் ஆகுறாங்க, அப்புறம் உச்ச நீதிமன்றத்துல ரிஜெக்ட் ஆகுதுன்னா இப்போ கேள்வி இந்த நீதிமன்றத்தை நோக்கி திரும்பல. இவங்க இதெல்லாம் பார்க்கலையான்ற கேள்வி ரொம்ப நார்மலா எழும் தானே. அது டிபெண்ட்ஸ் ஆனா அது ஒவ்வொரு வழக்கும் இதே மாதிரி இன்னொரு வழக்கு நாளைக்கு இன்னொரு சம்பவம் நடக்க வேண்டாம். ஒருவேளை நடந்தால் தர்ஷந்துக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் இன்னொருத்தரும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த வழக்கின் தன்மையை பொறுத்தான் முடிவு செய்யப்படுமே தவிர எல்லா வழக்கும் ஒரே மாதிரி பண்ண முடியாது. நீங்க நான் ஒரு சாமானியனா இருந்து பார்த்தா நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட், அப்படிதான் நான் கேக்குறேன் இல்லையா? ரைட். அது வந்து உணர்வுபூர்வமான விஷயமா பாத்தீங்கன்னா அது வேற. நீங்க சட்டத்தின் பார்வையில பாத்தீங்கன்னா ஒருவேளை தஷ்வந்தே பண்ணியிருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டு அவர் விடுதலை செய்யப்பட்டார், வெளியே வந்துட்டார், அது வேற விஷயம். தஷ்வந்தே பண்ணியிருந்தாலும் அது நிரூபிக்க வேண்டிய பொறுப்புங்கிறது அரசு அதிகாரிகளுக்கும் அரசரப்புக்கும் தான் உண்டு. ஆனா அரசு தரப்பு அந்த ப்ராசிக்யூஷன் வந்து அது சரியா பண்ணலங்கிறது தான் வெளியே வந்திருக்காரு. இப்போ இந்த அவங்க பெயில்ல வெளியே வந்தாரு, அவங்களுடைய தாயாரினுடைய மரணம் நடந்தது. அதுக்கும் இந்த வழக்கம் ஏதாவது சம்மந்தம்லாம் இருக்கா, இல்ல அந்த வழக்குல என்ன? இல்ல, அது வேற. பெயில வர்றாரு, வீட்டுக்கு போறாரு, வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவுக்கும் பையனுக்கும் ஏதாவது தகராறுல அம்மாவை கொலை பண்ணிடுறாரு. திருப்பி அந்த வழக்குள்ள வரும்போது அவங்க அப்பா வந்து பிறகு சாட்சியா மாறிடுறாரு. எனக்கு எதுவுமே தெரியாதுன்றார். முக்கியமான சாட்சியே அப்பா தான், கம்ப்ளைண்ட் அப்பா தான். கம்ப்ளைண்ட் அப்பா தான். அவரே வந்து எனக்கு தெரியாதுங்கும் போது என்ன பண்ண முடியும்? நான் முதலே சொன்னேன், ஒரு 1960 ஒரு வழக்கு. அந்த வழக்குல பல சாட்சியங்கள் உங்களுக்கு ஒரு குற்றவியல் வழக்கை நிரூபிக்க தவறினாலும் ஒரே ஒரு சாட்சி மட்டும் ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒரே மாதிரியான வாக்குமூலத்தை கொடுத்தால் போதுமானது. ஆனா இந்த வழக்கில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விட்னஸோடைய ஸ்டேட்மெண்ட் கன்சிஸ்டண்டா இல்லை, எந்த ஒரு விட்னஸோடைய அந்த ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நடவடிக்கைகளும் கன்சிஸ்டண்டா இல்லை. எல்லாமே முரண்படுது. அந்த முரண்பாடு எப்படி புரிஞ்சுக்கிறது? ஓவர் டைம் ஆகிறதுனால அப்படி முரண்பாடு. அதான் நான் சொல்ற மாதிரிங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த PW3 அந்த லாசிங் தெரியும் பார்த்தார் இல்லையா, அவர் என்ன சொல்றாரு, அதை பத்தி சொல்லவே இல்லை ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விசாரணை அதிகாரியும் போது நான் வந்து பார்த்தேன்ட்டார். ஃபர்ஸ்ட் நீ ஏன் சொல்லல, ஃபர்ஸ்ட் நீ சொல்லியிருக்கணும்ல. அது அந்த ஒரு அடிப்படையிலையும் இதாகுது. இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு உச்சநீதிமன்றம் பதில் சொல்லியிருக்காரு. While it is acknowledged that the acquittal of an individual involved in a heinous crime can lead to a social distress and cause grave anguish to the victim's family, the legal framework does not permit the courts to punish an accused person based merely on moral convictions or conjunctures. தார்மீக ரீதியாக மட்டுமே ஒரு வழக்கை எடுத்து தீர்மானிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொரு விஷயம், தார்மீக ரீதியான எமோஷனலா அப்ரோச் பண்ண முடியாது, எமோஷனலா மட்டுமே அப்ரோச் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சார், இப்போ ஒரு தனிப்பட்ட நபர் மீது ஏதோ ஒரு குற்றம் சாட்டப்படுது,
அவருக்கு அவருடைய நியாயங்களை சொல்வதற்கு எல்லா விதமான அல்லது அவர் மேல் உள்ள குற்றச்சாட்டுகள் பொய் என்று சொல்லக்கூடிய எல்லா உரிமையும் அவருக்கு உண்டு. ஆனா இந்த வழக்கு வினோதமா என்ன இருக்கு அப்படின்னா, அவர் கைது செய்யப்பட்டது 8/2/2017, சம்பவம் நடந்தது 5/2/2017, 8/2/2017 டிசம்பர் மாதம் 2017 வரையும், அதாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நாள் வரை அல்லது குற்றம் வணையப்பட்ட நாள் வரை சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணது, அது வரையுமே இவருக்கு ஒரு வழக்கறிஞர் நியமிக்கப்படவில்லை. இது உச்ச நீதிமன்றத்தின் பல தீர்ப்புகளின்படி தவறான ஒன்று. எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் குற்றஞ்சாட்டப்பட்டவர் யாராக இருந்தாலும் அவருடைய நியாயங்களை சொல்வதற்கு குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு. இந்த மாதிரி பண்ணது ஆர்டிகல் 21க்கு எதிரானது. ரைட் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டின்னு ஒன்று இருக்கு, அதுக்கு எதிரானது. ஃபண்டமெண்டல் ரைட்டு பாதிக்கப்படுது. அதாவது ஒரு ஒரு சட்டத்தின் ஆட்சி, நீதிமன்றங்கள் அடிப்படை கட்டமைப்பு, அடிப்படை தன்மையை என்ன அப்படின்னா ஃபேர் ஹியரிங். எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் இருதரப்பு வாத பிரதிவாதங்களை கேட்டுதான் முடிவு பண்ணுங்கிறது தான் ஒரு நீதிமன்றத்து கட்டமைப்பின் ஒரு அடிப்படை விஷயம். இந்த வழக்கில் பொறுத்தளவுல நீங்க இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்க அப்படின்னா, 5/2/2017 அன்னைக்கு வழக்குகள் அந்த பொண்ணு காணாம போறாங்க. 8/2/2017 அன்னைக்கு இவர் இவர் கைது செய்யப்படுறார். அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் 2வது வாரத்துல இவர் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி சார்ஜஸ் ஃப்ரேம் பண்றாங்க. சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அப்புறம் தான் ஒரு அட்வொகேட்டையே அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறார், அதாவது ஃப்ரீ லீகல் எய்ட் மூலமா. ஸோ ஆரம்பத்திலேயே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருந்தால் எப்படி இருந்திருக்குங்கிறது வேற விஷயம். அதை இந்த மாதிரி பண்றது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி பண்ணி, ஸோ எந்த இடத்துலையுமே விசாரணை அதிகாரியா அல்லது அரசு சாட்சியோ எந்த விதமான சட்ட பொறுமைகளை கடைபிடிக்கவில்லைன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க சொன்ன அந்த நிறைய 4-5 பாயிண்ட் சொன்னீங்க, லாஸ் இன் தியரி, அப்புறம் பின்னாடி சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தீங்க. இதுல ஒண்ணு சரியாக பண்ணியிருந்தால் கூட வழக்கு வேற விதமாக மாறி இருக்கலாமா? இல்ல இது எல்லாமே நீங்க கேட்டதுனால சொல்றீங்க. அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார், எனவே அதை பத்தி நம்ம ரொம்ப பேச முடியாது. ஆனா இன்றைய தேதியில் அவர் எந்த ஒரு சட்டத்தின் பார்வையில் எந்த தவறும் செய்யாது. அப்படி என்னுடைய வாதத்தை எப்படி கேட்கிறேன், நீங்க கேட்கிற கேள்வி, ஒருவேளை இதெல்லாம் சரியா பண்ணியிருந்தால் அவர் தண்டிக்கப்படுவார். வழக்கு எப்படி வேற மாதிரியா மாறி இருக்குமான்னு கேட்கிறேன். ஒருவேளை வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அதான் சொன்னேன், ஒவ்வொரு வழக்கும் அதன் தன்மையை பொறுத்தது, அது பொறுமையை பொறுத்தது. எல்லா வழக்கும் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரே மாதிரி தீர்ப்பு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு தன்மை உடையது. மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்ங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் கேஸ் தவிர அந்த வழக்கு இப்படி இருக்கு இந்த வழக்கு ஏன் இல்லைன்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஈச் கேஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் வேரிஸ் ஃப்ரம் தி அதர். இப்போ அந்த கேஸ்க்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, இந்த கேஸ்க்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது வேற. ரைட், நான் இல்லைன்னு சொல்லுறேன். சாட்சியங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த செயின் ஆஃபீஸர் அந்த கோர்வையை ஒழுங்கா கொண்டு போகும். இதே அரசு ஒரு சாட்சியம் கரெக்டா இருக்கிறாங்க ஒரு வழக்குல, ஒரு கிரிமினல் வழக்குல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அப்படின்னா கன்விக்ஷன் ரேட் வாய்ப்பு இருக்கு. இதே அரசு தரப்பு சாட்சி எத்தனையோ வழக்குகள்ல சீரான விசாரணை எடுத்து எத்தனையோ குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க இல்லையா? எத்தனையோ வழக்குகள் இருக்கு. சமீபத்துல அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல கூட நடந்திருக்கு. அதனால இது என்ன அப்படின்னா இன்னொரு விஷயம், யுவராஜ் கேஸ்லயுமே ஆமா அவர் ஹாஸ்டல் விட்னஸா சுவாதி மாறின அப்புறம் அது சார் இது சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் பேஸ் பண்ணுது. 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு இந்த வழக்குல சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ், ஐ விட்னஸ், டைரக்ட் எவிடன்ஸ் 2 இருக்கு. சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்ங்கிறது சூழ்நிலை சந்தர்ப்பம் சாட்சியங்களை மையமாக கொண்டு ஒரு வழக்கை நடத்துது. சூழ்நிலை சாட்சியங்களை மையமாக கொண்டு, சூழ்நிலை சாட்சியங்கும் போது ஐ விட்னஸ் கிடையாதுங்கிற அந்த இடத்துல தான் வரும். ஐ விட்னஸ் யாரு? இந்த சம்பவம் நடக்கும்போது யாரும் ஐ விட்னஸ் கிடையாது, டைரக்டா பாக்குறது யாரும் கிடையாது. அப்போ அந்த லாசின் தேரியை கரெக்டா கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்த கேஸ்ல வேற மாதிரி தீர்ப்பு வாய்ப்பு இருக்கு. லாசின் தேரி பீடபுத்திரி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது சொல்லவே இல்லை. நீங்க சொல்றதுல இருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவர் சொல்லல, முதல்ல பேரண்ட்ஸ் சொல்லலன்னும் பொழுது அதை கேட்கும்போது எனக்கே எப்படி இருக்குன்னா, மேபி தஷ்வந்த் மேல அக்யூசேஷன் வந்த அப்புறம் நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்றாருன்ற கேள்வி கூட. இன்னைக்கு அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் என்பதால் எந்த விதமான அனுமானங்களுக்கும் நான் இடமளிக்க விரும்புவதில்லை. இன்றைக்கு அந்த தஷ்வந்த் என்றவர் சட்டத்தின் பார்வையில் எந்தவித வழக்குகளும் இல்லாதவர், எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லாதவர். ஆனா இந்த விவாதம்ங்கிறது நமக்கு ஏன் என்ன பேசிஸ்ல அவ்வளவுதான் அந்த லாப்சஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு. ஒரு முக்கியமான விஷயத்த நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க, லாப் சைடட் மேனர்
அப்படின்னு அதான் சொல்றேன். அது என்ன அப்படின்னா Lopsidedனா நீதிமன்றங்கள் ஒரு வழக்கு நடத்தப்பட்டது. அசட்டுத்தன்மையா ஒரு கவனக்குறைவான்னு வச்சுக்கோங்களேன். லாக்கஸ்டிக்கல் மேனும்பாங்க, லாப்சைடட்னுபாங்க, கவனக்குறைவா, நெக்லிஜென்ட் பண்ணுறது, பல வார்த்தைகள் இருக்கு. அதான் நான் சொன்னேன். இப்போ பாருங்க சார், நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, முதலே சொன்ன மாதிரி 7:15 இந்த சம்பவம் நடக்குது. பொண்ணு காணாம போறாங்க. 10 மணிக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த பையன் வந்து 10 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும், மறுநாள் காலையில் 6ஆம் தேதி காலையில் 4 மணி வரை அங்கேயே இருந்திருக்கான். அப்போ 6 மணி நேரம் எங்களோடயே சேர்ந்து தேடிட்டு இருந்திருக்கான். அப்போ இவங்களுடைய வழக்கு என்னன்னா, அந்த 2.25 மணி நேரத்துக்குள்ளே, 10 மணிலேருந்து 4 மணி அங்கே தான் இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கணும். நைட்டு 10 மணிலிருந்து காலையில் மறுநாள் காலையில் 6ஆம் தேதி காலையில் 4 மணி வரையும் அதே இடத்துல தான் துஷ்யந்த் இருந்திருக்காரு. சரிங்களா? அப்போ இவங்களோட வழக்கு ரொம்ப குறுகிய வட்டத்தில் தான் வருது. எப்படி வருதுன்னா, அந்த 2.25 மணி நேரத்துக்குள்ள தான் அந்த அந்த முழு சம்பவம் நடந்த மாதிரி. அதுக்கு உண்டான சாத்தியங்கள் உண்டா சார்? நீங்க ஒன்று யோசிங்க. இப்போ இந்த தீர்ப்பு மையமா வச்சுதான் நான் பேசுறேன். ஒரு விஷயம், இதுக்கு வந்து பெரிய சட்ட அறிவு வேணும்னு அவசியம் கிடையாது. சம்பவம் நடந்தது முகிலிவாக்கத்தில். வழக்கு என்ன? பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட அந்த பெண் வந்து கொலை செய்யப்பட்டு, அதன் பிறகு ஒரு நெகிழிப்பையில், ஒரு பிளாஸ்டிக் பேக் தான் அதெல்லாம் வேண்டாம், அது ரொம்ப. அதுக்கப்புறம் நீங்க அனகாபுத்தூர்ல போய் அதை போட்டு எரிச்சிட்டாங்க. நீங்க முகிலிவாக்கத்திலிருந்து அனகாபுத்தூர் போறதுக்கு எவ்வளவு நேரம்? 3/4 மணி நேரம் ஆகுமா? 1/2 மணி நேரம் ஆகுமா? குறைஞ்சது 1/2 மணி நேரம். 7:15 சிம்பிள் கால்குலேஷன். 7:15 சம்பவம், 7:45 அனகாபுத்தூர். இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு 1 மணி நேரம். அப்போ 1.25 மணி நேரத்துல எல்லாம் முடிச்சிட முடியுமா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த பையன் வந்து, இந்த தஷ்வந்த்ங்கிறவர் வந்து 2ஆம் மாடிக்கு அந்த பொண்ணு கூட்டு போய் நம்ம கீழே வந்து பையில போட்டு, அதாவது நீங்க நல்லா யோசிக்கணும் சார். ஃபர்ஸ்ட் பாலியல் வன்புணர்வு, 2வது கொலை, 3வது ஒரு பிளாஸ்டிக் பேக்ல அந்த பெண்ணினுடைய குழந்தைய உறுப்புகளோ அது மாதிரி போட்டு ஒரு பேக்ல கொண்டு வந்து வச்சு, ஒரு பைக், அப்பாச்சி பைக் இந்த மாதிரி பாடுறேன், அப்பாச்சி பைக்ல ஒரு பெட்ரோல் பங்க் போய் பெட்ரோலை ஃபில்அப் பண்ணிக்கிட்டு அப்புறம் அனாத்தூர் போறார். முகிலிவாக்கத்துல இருந்து ஒரு சட்டத்தின் பார்வை, ஒரு சட்டத்தின் பார்வைன்னு கூட சொல்லல, ஒரு சாமானியனா ஒரு ஒரு பார்வையில் நீங்க பாருங்க. முகிலிவாக்கத்துல இருந்து அனகாபுத்தூருக்கு எவ்வளவு தூரம்? முகிலிவாக்கத்துல இருந்து தாண்டி வந்தீங்கன்னா போரூர் அதெல்லாம் அப்படியே வந்தா கூட எவ்வளவு, எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு தூரம் அடிச்சு குடிச்சு வந்தா கூட ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? 7:15 8:15 போனா. இன்னொரு விஷயம், இந்த ஜட்மெண்ட்டை பற்றி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த பையன் ஒரு 9-9:30 மணிக்கு 9-9:30 மணிக்கு வச்சுக்கலாம், 9-9:30 மணிக்கு கூட வச்சுக்கலாம் சார். 9-9:30 மணிக்கு அந்த பிளாஸ்டிக் பேக் தூக்கி போட்டு எரிச்சிருந்தா கூட யாராவது பார்த்த மாதிரி சாட்சிகள் இருக்கா? இது எல்லாத்தையும் விட்டுருங்க, இது என்னுடைய தனிப்பட்ட பார்வை. இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு இடத்துல அனாபத்துல ஒரு புதர்ல கொண்டு போய் அந்த பேக்கை தூக்கி போட்டு அந்த உடல் உறுப்புகள் அந்த எரிச்சிடறான். அதுதான் வழக்கு இல்லையா? ஏன்னா சார்ட் டு டெத்துங்கிற வார்த்தை, சார்ட்னு எரிக்கிறது. அப்போ ஒருத்தங்களாவது இந்த தஷ்வந்த் தான் எரிச்சாங்கன்னு சொன்னாங்களா? ஒரு விஷயம், எரிக்கப்பட்ட நிலையில் அவர் இருந்திருக்கிறாருங்கிறது மறுக்கப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாயிண்ட் இதுதான். எரிக்கப்பட்ட நிலையில் அந்த உடல் குழந்தைகள் உடல் கண்டெடுக்கப்பட்டது என்பது மறுக்க முடியாத உண்மை. தஷ்வந்த் செய்தாரா என்பதுதான். இப்போ யூஸ்வலா அரஸ்ட் ஆனா அந்த வாக்குமூலம்லாம் வாங்குவாங்களா, என்ன நடந்துச்சுன்றத சொல்ல அப்படின்றதெல்லாம்? அந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுத்துருக்காரு? அதுல என்ன சொல்லியிருக்காரு? அது வந்து நீங்க அந்த விஷயத்தை பொறுத்த அளவுல இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், சாட்சி சட்டத்துல செக்ஷன் 24-25ல கன்ஃபெஷன் given to a police officer is not valid. அப்படியா? மிரட்டி அவங்களே எழுதிடுவாங்க, என்ன பண்ணாலும் சரி வேலிட் கிடையாது. நீங்க மிரட்டுவாங்க, அதே தான் இங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீங்க சொன்ன மிரட்டல் என்ன நடந்திருக்குன்னா, 9 மணிக்கு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இவனை மிரட்டி சில வெத்து காகிதத்துல கையெழுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்றது ஆர்டர்ல தீர்ப்புல இருக்கு. அவங்க தரப்பு வாதமா இருக்கு. இப்போ இந்த எல்லா பாறையும் விட்டுருங்க, என்னுடைய தனிப்பட்ட பாறை. நான் சொன்ன மாதிரி அனாபுத்தூர்ல ஒரு 30 வச்சு ஒரு பிளாஸ்டிக் பேக் எரிக்கிறாங்க. எரிக்கும் போது சாதாரணமா ஒரு படம் பார்க்கறமா நினைச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நேரத்துல யாருமே பார்க்கலையா? ஒண்ணு.
அப்போ மறுநாள் இன்னும் கொஞ்சம் என்னுடைய கற்பனையை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அகலப்படுத்துறேன். அப்போ யாரா அந்த இடத்துல நீங்க இது வந்து சட்ட பார்வையே வேண்டாம், சாமானியமான ஒரு பார்வை. அப்ப அந்த 30 யாராவது போயிருக்கலாம், எத்தனையோ சினிமா பார்த்துருப்போம். என்னடா ஒரு வாடை வருது அப்படின்னு பார்த்தா அப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து. ஆனால் குற்றஞ்சாட்டப்பட்ட தஷ்வந்த் தான் அதை செய்தாரா? அதுக்கு சாட்சி உண்டா? ஏன்னா அங்க வந்து வீசிட்டு போயிட்டாருன்னா அது வேற கேஸ். வீசினது என்னங்கிறது அது வேற மாதிரி ஆயிடும். இது போடப்பட்ட அந்த எரிச்சிருக்காரு, எரிச்சதை யாராவது பார்த்தாங்களா? இவர் மேல கூறப்பட்ட குற்றச்சாட்டே வந்து 201 IPC 363 364 போக்சோ ஆக்ட்ல சில பிரிவு. 201ங்கிறது ஒரு பிரேதத்தை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் செய்வது. 364 363 கிட்னாப் பண்றது. அப்புறம் இந்த போக்சோ ஆக்ட்ல போக்சோல அந்த அது குழந்தைங்கிறதுனால அதை ரொம்ப இது பண்ணிக்கலாம். ஒரு மனிதன் என்ற முறையில் நான் ரொம்ப டீப்பா போக விரும்புது. அப்போ அந்த இடத்துல அங்க யாராவது பார்த்தாங்க. ஏன்னா ஆல் திஸ் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் தி சேம் இன்சிடென்ட். ஒரே காஸ் ஆஃப் ஆக்ஷன் தானே சார். இப்போ அங்க சம்பவம் நடக்குது, சம்பவம் நடந்து அங்கிருந்து அங்க வர்றாரு, இங்க முகிலியாகத்திலிருந்து நம்ம அனாபத்தூருக்கு வர்றாரு, இல்லை பெட்ரோல் பங்க் பெட்ரோல் போட்டு இங்க வர்றாரு. அங்கெல்லாம் விட்டுருங்க சார். இங்க யாராவது பிடிச்சி கேட்டாங்களா? யாராவது பார்த்த மாதிரி இருக்கா? இல்லை. இது என்னுடைய தனிப்பட்ட பார்வை. இது சட்ட ரீதியா இந்த அளவுக்கு இருக்குங்கிறது வேற. ஒரு இது சாமானிய பார்வையா கூட இருக்கலாம், இந்த சட்டத்தின் பார்வையா கூட இருக்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லாத்துக்குமே சாட்சியம் வேணும் இல்லையா? ஏன்னா இது வந்து நேரடி சாட்சிங்கிறது யாருமே கிடையாது. அந்த PW3 வந்து 2 பேரும் ஒன்னா பார்த்தேன்னு முதல்ல சொன்னாரு. அது முதலே சொல்லியிருந்தா வேற, இந்த வழக்குடைய தன்மையை வேற மாதிரி இருக்கும். சொல்லல, அடுத்து வந்து ரெண்டாவது இப்போ இந்த வந்து இப்ப ரெண்டாவது பார்ட்டா நான் அதை கேட்க விரும்புறேன். இப்ப நீங்க சொன்னதுல இருந்து இல்ல உச்சநீதிமன்ற தீர்ப்புல இருந்து இப்ப எனக்கு ஒரு கேள்வி என்ன எழுது அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ இருந்திருக்கும். சிறையில அவர் இருக்கும் பொழுது ஒருத்தங்க போய் சிறையில போய் அந்த சிறையில வீடியோ பண்ணும்பொழுது தஷ்வந்த் அங்க இருப்பாரு. அங்க அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கும் பொழுது அவர் வந்து இல்ல நான்லாம் எதுவுமே பண்ணல, என்ன வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்றது அவருடைய சார்ஜா இருந்துச்சு. அம்மாவுடைய கொலைக்குமே வந்து என்ன ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, அப்புறம் எதுக்கு நீங்க மும்பைக்கு தப்பிச்சு ஓடுனீங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி என்ன வந்து ஏதோ ஒரு கேங் வந்து துரத்துறாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு. இப்ப வாசி ஃப்ரேம்ன்றது என்னுடைய அடுத்த கேள்வியாகுது. ஒருத்தர் ஃப்ரேம் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்களா? 8 வருஷம் சிறையில ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு, இது எந்த பேசிஸுமே இல்லாம ஒருத்தர் ஃப்ரேம் பண்ணி உள்ள வச்சாங்களோன்ற கேள்வி இப்போ வருது. இல்ல அப்படி இல்ல, அரசு தரப்பு சாட்சி வந்து லாப்சைடுன்னு ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க இல்லையா? அது வந்து கவனக்குறைவோ அல்லது ஒரு அசட்டுத்தன்மையோட ஒரு விசாரணை நடத்தினால் இந்த மாதிரி தான் நடக்கும். இன்னொன்னு, கீழமை நீதிமன்றம் வந்து, அதாவது விசாரணை நீதிமன்றம் வந்து எவ்வளவு ஒரு அவசர கதியில இந்த வழக்கு நடத்திருக்கு. இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும். இது வந்து விமர்சனமா சொல்றேன், எனக்கு மனசுல தோணுது. அந்த வழக்கை பொறுத்தளவு வந்து ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அட்வொகேட்டுங்கிறது எப்போ ஆரம்பத்திலேயே வச்சுக்கக்கூடிய அந்த உரிமை இருந்தும் இவருக்கு மறுக்கப்பட்டு வழக்குகள் புனையப்பட்டு சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் புனையப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு ஒருவர் இவரின் சார்பாக ஆஜராகிறார். அது வந்து இலவச சட்ட உதவி மையத்திலிருந்து ஒருத்தர் நியமிக்கப்படுகிறார். அவர் 10 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட ஒரு வழக்கறிஞராக இருக்க வேண்டும் என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இந்த வழக்கில் அவருக்காக ஆஜரான வழக்கறிஞர் 10 ஆண்டுகள் அனுபவம் கொண்டவரா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவ்வளவு பெரிய வழக்க 1.5 மாசத்துக்குள்ள அவர் அப்பாயின்ட் பண்ணி 1.5 மாசத்துக்குள்ள தீர்ப்பையும் விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பு முடிச்சிட்டாங்க, கேஸையும் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ 1.5 மாசத்துக்குள்ள அந்த கேஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவரின் சார்பா வழக்கை வாதிக்கக்கூடிய அந்த கால அவகாசம் கூட அவருக்கு இல்லை அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணிருக்காங்க. சார், அதான் அப்ப ஃப்ரேம்டா அப்படின்றதா என்னுடைய கேள்வி. ஃப்ரேம்டுன்னு நான் சொல்ல முடியாது, ஃப்ரேம்டுன்னு சொல்ல முடியாது, அது நான் சொல்ல முடியாது. பட் விசாரணை அதிகாரிகளின் கவனக்குறைவின் காரணமாக நடந்து. இன்னொரு முக்கியமான கேள்வி அப்படின்றது, இந்த தஷ்வந்தினுடைய தாயார் இறந்திருக்காங்க, ஹாசினி இறந்திருக்காங்க, இவங்க 2 பேரும் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இப்ப இவங்க 2 பேருடைய மரணத்திற்கு யார் காரணம்? இப்ப தஷ்வந்தை உச்சநீதிமன்றம் விடுதலை செஞ்சு இவங்க 2 பேர் இறந்து போனது உண்மை. இந்த 2 பேருடைய அவங்க எப்படி இறந்தாங்கன்றதை கண்டுபிடிக்கிறது அரசனுடைய வேலை தானே.
அதை என்ன பண்ணுவாங்க? இல்ல அதை யாராவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? எனக்கு புரியல ஆக்சுவலா, அதனால கேக்குறேன் நான். தஷ்வந்த் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை பாலியல் வன்முறை செய்தார், பின்பு கொலை செய்தார், கொலை உண்ட பிறகு அந்த குழந்தையின் எரித்தார் என்பது அவர் மேல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. விசாரணை நீதிமன்றம், கீழமை உயர் நீதிமன்றம், 2 நீதிமன்றங்களும் மரண தண்டனை வழங்கிய பிறகும் உச்ச நீதிமன்றம் இவருக்கு விடுதலை வழங்கியுள்ளது. அதோட வேலை முடிஞ்சு. இது யார் பண்ணா அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. அது உச்சநீதிமன்றத்துக்கு போல, அது தலையிடுறது உச்சநீதிமன்றத்தினுடைய வேலை இல்ல. இவர் பண்ணல. எக்ஸ்ங்கிறவர் மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்கு. எக்ஸ் பண்ணாரா இல்லையாங்கிறது தான் கேள்வி. எக்ஸ் பண்ணாரா, யார் பண்ணாங்கிறது வேலை கிடையாது. இல்ல, இப்ப இந்த ஹாசினியுடைய மரணம் யார் செஞ்சாங்க, தஷ்வந்தினுடைய அம்மா யார் செஞ்சாங்கன்னா, அப்ப இதுக்கு புதுசா திரும்ப வழக்கு போட்டு அப்படி ஆரம்பிக்கணுமா நான் கேக்குறேன். இப்போ அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க, அல்லது தஷ்வந்தினுடைய தாயார் மரணத்தை யாராவது கேக்குறாங்க அப்படின்னா, ஒரு பொதுநல வழக்கே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரோ ஒருத்தாங்க, அப்போ அப்படிதான் அந்த வழக்கு திரும்ப வருமான்னு நான் கேக்குறேன். இல்ல, வழக்கு முடிஞ்சு போச்சு, சுப்ரீம் கோர்ட்லயே இது பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் எங்க இருந்து. ஆனா அவருக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. இவங்க தஷ்வந்த் பண்ணல இல்லையா, உச்சநீதிமன்றம் தஷ்வந்த் பண்ணல இல்லையா. தஷ்வந்துக்கு ஒரு சின்ன லூப் ஹோல் இருக்கு. மேலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் ஒன்று இருக்கு. அந்த மேலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் என்ன அப்படின்னா, என் மேல தவறான குற்றச்சாட்டுகள் என் மேல புனையப்பட்டு உச்சநீதிமன்றம் நான் தப்பே பண்ணேன்னு விடுதலை பண்ணிட்டாங்க, எனக்கு உண்டான அந்த மன உளைச்சலுக்கு எனக்கு ஷைடு வேண்டும்னு சொல்லி கேட்கலாம். அது அவருக்கு. இவங்களுக்கு வந்து ரீஇன்வெஸ்டிகேஷன், ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அப்படி பண்ணா ஒவ்வொரு கேஸும் பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு தான் முடிக்கிறது. சார், இங்க வந்து 2 விஷயம். சாட்சியங்களின் அடிப்படையில் தான் ஒரு வழக்கு தீர்மானிக்கப்படுமே தவிர வேற எந்த ஒரு காரணிகளும் தீர்மானிக்காது. ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு வழக்கின் தன்மையை பொறுத்து தான் பண்ண முடியும். கிராவிட்டி ஆஃப் தி அஃபென்ஸ் இஸ் லார்ஜ். There's no doubt about it. Whether Dashwant had committed it or someone had committed it, that is not the question. Whoever has committed it today, as per the verdict of the Supreme Court, Dashwant is acquitted. So we should come to the conclusion that Dashwant has not committed it. But whoever had committed it, it is a grave offense. But where the lacuna has happened is the process of investigation. அந்த விசாரணையின் தன்மை அது ஒரு மாதிரி ஒரு டைட் ரோப். வெளியே இருக்கிற எமோஷன்ஸ் இன்வால்வ் ஆயிடுச்சு உள்ள. இது வந்து நான் இதுல கேக்குறேன், மக்கள்கிட்ட இருந்து இருக்கு. இல்ல, இது வந்து சார், இது வந்து ஒரு உணர்வுபூர்வமான சரிங்களா. இது இட் இஸ் a matter concerning emotions. சட்டத்தின் பார்வையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பார்த்தால் அவங்க சொல்லியுள்ள காரணிகளும் சட்டத்தின் காரணங்களும் பார்த்தா சரி. ஆனால் வெளியே இருக்கின்ற பொது ஜனங்களுக்கு அவர்களின் உணர்ச்சியின் அடிப்படையில் பார்த்தால் அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று சொல்ல தெரியவில்லை. we felt a bit emotional. இவ்வளோ ஒரு ஒரு கவனக்குறைவோட ஒரு விசாரணை நடக்கும்போது உச்சநீதிமன்றம் எல்லாத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணி அவனை வெளியிடுது. அப்போ இந்த விசாரணையின் தன்மை எந்த அளவுக்கு இருந்திருப்பாரு சார். இந்த வழக்குடைய ஒரு 69வது பத்தியை மட்டும் நான் படிச்சு பார்த்தேன். At this stage, a very significant fact need to be noted from the evidence of the investigation officer, PDL 29. First இருந்தார் இல்லையா, அதுதான் PDL. As the same would have material bearing on the scientific reports, including DNA report. The witness அவர் சொல்றாங்க, did not give any indication regarding the forensic samples were sealed and stored after the procedure of seizure has been completed. சரிங்களா? There is no indication in this evidence with regard to placing of the seizure trigger in a sealed condition, which is a normal and mandatory protocol. அதாவது ஒரு வழக்குல ஒரு சம்பவம் நடந்த இடத்துல, இப்போ இது சம்பவம் நடக்கும், இப்போ போலீஸ்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல வாட்டர் பாட்டில் இருக்கு, இங்க கண்ணாடி இருக்குது, இங்க ரெண்டு மொபைல் இருக்குது. அது மாதிரி பார்க்கும்போது இந்த பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணும்போது அது ஒரு முறை இருக்கு, அது சீல் பண்ணி கவர். ஆனா இந்த 69 பத்தியில் என்ன சொல்றாங்க, மறுபடியும் படிச்சுக்கோங்க. The witness did not give any indication regarding the forensic samples are sealed and stored after the procedure of seizure has been completed. எல்லாத்தையும் அதெல்லாம் டிஎன்ஏ சாம்பிள்லாம் சீஸ் பண்ணிடுறாங்க, கலெக்ட் பண்ணிடுறாங்க. அது சீல் பண்ணி ஒழுங்கா வச்சிங்களா அப்படின்னா அதை பத்தி ஒண்ணுமே சொல்லலன்ட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டிஎன்ஏ சாம்பிளுடைய அந்த நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. அதனாலதான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, நீங்க எல்லாமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி எவிடன்ஸ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸிபிட் ஆர் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் which has been relied upon by the prosecution is only a planted evidence. எல்லாமே ஜோடிக்கப்பட்டதுன்ட்டாங்க. ஏன்னா உண்மையாவே இருந்தாலும் இவங்க விசாரணை சரியா பண்ணல.
திரும்ப 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 சொல்றது அதுதான். சார் நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அந்த PW6 சொன்னேன் இல்லையா, அந்த கோயிலுடைய நிர்வாகியே ஒருத்தர். அந்த கோயில்ல, விநாயகர் கோயில்ல ஒரு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமரா இருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமரால பல பேர் வராங்க போறாங்க, எல்லாமே கரெக்ட். அவர் தான் வந்து அந்த லீடை வச்சுதான் இவனை அரெஸ்ட் பண்றாங்க. அதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. PW3 ஒரு லீட் மாதிரி ஒரு லீட் இவருடைய லீட்ல தான் இந்த தர்ஷந்த் அரெஸ்ட் பண்றாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் என்ன சொல்றாரு, தர்ஷந்த் மாதிரி இருக்குன்னு ஏதோ சொல்லியிருப்பாரு, அதனால அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அவரே வந்து நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லும் போது என்ன சொல்லிடுறாரு, எனக்கு ஆள் சரியா தெரியல, முகம் சரியா தெரியல அப்படின்ட்டாரு. நான் முதலே சொன்ன மாதிரி நீதிமன்றத்துல சொல்லக்கூடிய சாட்சி தான் செல்லுமே தவிர போலீஸ்காரங்கிட்ட சொல்ற சாட்சி இல்லை. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இவங்க வந்து அட்லீஸ்ட் அது எப்படியோ இருந்துட்டு போகுது, சிசிடிவி ஃபுட்டேஜை இவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்களா? அதுவும் கிடையாது. சார் இந்த வழக்குல 2 விஷயம். ஒன்று, நேரடி சாட்சியங்கள் கிடையாது. 2வது, இது வந்து சூழ்நிலை சாட்சியத்தை மையமாக கொண்டு தீர்மானிக்கப்பட்ட வழக்கு, வணையப்பட்ட வழக்கு. இப்போ விடுதலை பண்ணியிருக்காங்க. சர்க்காம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை பொறுத்தளவுல எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் தான் பண்ண முடியும். ஒரு இடத்துல மிஸ் ஆச்சுன்னா அது எந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொண்டு போய் விடும் நமக்கு தெரியாது. சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னு சொல்றாங்க, அடுத்த முறை வந்து எனக்கு சரியா தெரியலன்னு சொல்றாங்க அப்படின்னா அது வந்து குற்றவாளிக்கு தான் சாதகமாகும். The deposition of the prosecution witness, any, no matter who is, அந்த கன்சிஸ்டன்சின்னு ஒண்ணு இருக்கு. அதான் சார், கன்சிஸ்டன்சி இல்ல அப்படின்றது நீதிமன்றத்துல பிரச்சனை இல்லையா? அந்த சந்தேகத்தின் பலனை குற்றவாளிக்கு சாதகமாக்கிடுவாங்க. அந்த நெக்லிஜென்ட், அந்த நீதிமன்றம் ஆனா அவங்க மேல கோவப்படாது. அந்த முரண் இருக்கு பாருங்க, கரெக்ட். அந்த முரண் இருக்கு பாருங்க, அந்த முரணை வந்து நீங்க குற்றவாளிக்கு சாதகமா தீர்ப்பாங்க. ஏன் அப்படின்னா they will come to the conclusion that the investigation has not been done properly in the manner that the prosecution witness is not reliable-ங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சந்தேகத்தின் மூலம் குற்றவாளி கொடுத்துருவாங்க. அதுதான் இந்த வழக்கு நடந்திருக்கு. இப்ப டேம்பர் பண்ணிட்டாங்க விட்னஸஸ் அப்படின்ற மாதிரியான சார்ஜ்லாம் லைக் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன். டேம்பர் பண்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு, விட்னஸை வந்து மிரட்டுறாங்க அல்லது டேம்பர் பண்றாங்க அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல போகாதா கோர்ட்? இல்ல, ஓகே, இந்த வழக்கமா சொல்லுவாங்களா ஒரு வழக்குல? இல்ல அது 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 சார், அது வந்து பாருங்க, அது நீங்க நீதிமன்றத்துல வந்து என்ன சாட்சி சொல்றீங்களோ அதை வச்சுதான் தீர்மானம் பண்ணும். சார் திரும்ப இறுதியா ஒரே ஒரு கேள்விதான், நான் ஏற்கனவே கேட்ட கேள்விதான், அதே தான் திரும்பவும் கேட்க விரும்புறேன். இவர் பண்ணலன்றதை உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க 2 பேரும் மரணம் அடைஞ்சது ஒரு உண்மை, எல்லாருக்குமே தெரியும், மரணம் அடைஞ்சிருக்காங்க. இப்ப இந்த கொலைகளுக்கு யார் காரணம்ன்றத எப்படி கண்டுபிடிக்கிறது, யார் கண்டுபிடிக்கணும்ன்றது எனக்கு ஒரு கேள்வியா இன்னும் எஞ்சி நிக்குது. அதுக்கு உங்களுடைய பதில்? அது வந்து உணர்வுபூர்வமான விஷயம். ஒரு வழக்கறிஞராக இல்லாமல் ஒரு சக மனிதனாக, சாமானியனாக அந்த குழந்தைக்காக நான் வருத்தப்படுகிறேன். இன்று தஷ்வந்த் விடுதலை செய்யப்பட்டார் என்பதால் தஷ்வந்த் அந்த கொலையை செய்யவில்லை என்பது சட்டப்பூர்வமாக நிறுவனமாகி உள்ளது. ஆனால் அந்த குழந்தையின் இழப்பு என்பது அந்த பெற்றோருக்கு மிகப்பெரிய வலியை உண்டாக்கும். அவர்களின் ஆயுட்காலம் வரை அந்த வலி இருந்து கொண்டேதான் இருக்கும். இது வந்து உணர்வுபூர்வமான விஷயம். அப்ப யாரு இதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்கு சட்டத்தின் பார்வையில் எனக்கு திரும்ப எடுக்கணுமா நான் கேட்கிறேன். திரும்ப யார் பண்ணான்றத உச்ச நீதிமன்றத்துல பண்ணதுனால அந்த மாதிரி ஒரு முன்னுதாரணங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுல இல்லை. அண்ட் இப்போ தஷ்வந்த் வந்து விடுதலை செய்யப்பட்டுட்டாரு. இப்போ அது இதான ஃபைனல், இதுக்கு மேல வந்து ஒண்ணு கிடையாது. திரும்ப இவங்க யாராவது ஃபைட் பண்றாங்க அப்படின்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் ரிவ்யூ பண்றது, ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிவ்யூ பண்றது அப்படின்றதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒரு மனிதன் ஒரு வழக்குக்காக ஒரு முறைதான் குற்றம் சாட்டப்பட முடியும், ஒரு முறைதான் அவர் தண்டிக்கப்படும். No man can be prosecuted for the same offense twice. Double jeopardy-ன்னு ஒன்று இருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிகல் 20-ன்னு ஒன்று இருக்கு. ஷரத் 20 படி ஒரு மனிதன், ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு வழக்கிற்காக ஒரு முறை தண்டிக்கப்பட்டு அல்லது விடுதலை செய்யப்பட்ட பிறகு அதே வழக்கு அவர் மீது தொடுக்கப்பட்டால் அவருடைய அடிப்படை உரிமை பாதிக்கும். டபுள் ஜியோபடி நிற்காது. இன்னொரு விஷயத்தையும் சொல்ற மாதிரி, ஒரு தனிப்பட்ட நபரின் மீது ஒரே வழக்குக்காக 2 முதல் அறிக்கையை தாக்கல் செய்ய முடியாது. ஒரே கேஸுக்காக 2 எஃப்ஐஆர் போட முடியாது. அதே மாதிரிதான் இங்கேயும். ஆனா வெவ்வேறு கேஸுக்காக 2 எஃப்ஐஆர் போடலாம், ஒரே கேஸுக்காக 2 எஃப்ஐஆர் போடக்கூடாது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். கண்டிப்பா
மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தினம் நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி. பல முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.